வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கமலஹாசன் அவர்களுக்கு 50 கோடி கடன், சொத்து இவ்வளவுதான் வெளியான அதிகாரப்பூர்வமான தகவல். இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். நடிகரும் மக்கள் நீதி மைய தலைவருமான கமலஹாசன் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட வேட்பு மனு தாக்கலை செய்தார். அதில் தனது சொத்து விவரங்களை தெரிவித்துள்ளார். அதில் தனக்கு ரூபாய் 49 கோடி கடன் இருப்பதாக தெரிவித்திருந்தார். ஆண்டவர் விண்வெளி நாயகன் என ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வரும் நடிகர் கமலஹாசன் 1960ஆம் ஆண்டு களத்தூர் கண்ணம்மா படத்தில் இருந்து தக் லைஃப் திரைப்படம் வரை 65 ஆண்டுகள் வரை தமிழ் சினிமாவில் தண்ணீர்களா நடிகராக இருக்கிறார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி என பலமொழி திரைப்படங்களை நடித்து எண்ணற்ற விருதுகளை பெற்றிருக்கிறார். சினிமாவில் மட்டுமே நடிப்பதை விருப்பமாக கொண்ட இருந்த கமலஹாசன் 2018ஆம் ஆண்டு மக்கள் நீதி மையம் கட்சியை தொடங்கினார். அதைத் தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளில் வேட்பாளரை நிறுத்தினார். ஆனால் ஒருவர் கூட வெற்றி பெறலை. இதைத் தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு கடந்த சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி ஆகிய கட்சிகளுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்டார். இதில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட கமலஹாசன் தோல்வியடைந்தார். 2024ஆம் ஆண்டு மக்கள் தேர்தலில் மக்கள் நீதி மையம் திமுகவுடன் கூட்டணி வைத்து ஒரு ராஜ்யசபா சீட்டை பெற்றது. அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி நடத்திய இந்திய ஒற்றுமை பயணத்தில் கமலஹாசன் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். இதையடுத்து வரும் ஜூன் 19ஆம் தேதி மாநிலங்க தேர்தல் நடைபெற உள்ளது. இதை தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் எம்பி பதவிக்கு போட்டியிட இருக்கிறார். இதைத் தொடர்ந்து கமல் நேற்று தன்னுடைய வேட்பு மனு தாக்கலை செய்தார். அதில் சொத்து விவரத்தை கமல் வெளியிட்டார். சென்னை பிரசவாக்கம் சார்எம்டி முத்தியா செட்டியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு வரை படித்திருந்தார். அவரது தொழில் நடிப்பு என்றும் சென்னை ஆழ்வார்பேட்டையில் 2 உத்தாண்டி சோழங்கா தலா 1 4 வணிக கட்டணங்கள் உள்ளது என்றும், திண்டுக்கல் வில்பட்டியில் உள்ள விவசாய நிலத்தின் மதிப்பு 22 கோடி, கையில் ரொக்கமாக 2.5 லட்சம் உள்ளது என்று அதில் குறிப்பிட்டிருந்தார். 19ஆம் தேதி மாநிலங்களில் தேர்தல் நடைபெற்ற அதே நாளில் மாலை 5 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். கமலஹாசன் நடித்த தக் லைஃப் திரைப்படம் தியேட்டரில் 5ஆம் தேதி வெளியானது. இந்த திரைப்படத்தில் சிம்பு, திரிஷா, அபிராமி, ராஷம், நாசர், அசோக் செல்வன், ஜோஜி ஜார்ஜ் என பலருமே நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்திற்காக ஏஆர் ரஹ்மான் இசையமைத்திருந்தார். இந்த படத்தின் இசை விழாவில் கன்னட மொழியில் குறித்து கமல் பேசியது சர்ச்சையான நிலையில் கர்நாடகம் படம் வெளியானது வேண்டுமென்றால் கமல் மன்னிப்பு கேட்க வேண்டும், கெடு விதிக்கப்பட்டது. ஆனால் கமல் தவறாக பேசியிருந்தால் மன்னிப்பு கேட்க மாட்டேன், தவறாக புரிந்து கொண்டதுக்கு மன்னிப்பு கேட்க முடியாது என்று உறுதியாக சொல்லிவிட்டார். இதனால் தக் லைஃப் திரைப்படம் கர்நாடகத்தில் வெளியாகவே இல்லை. இதனால் இந்த திரைப்படத்திற்கு கர்நாடகத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை சந்தித்ததாக அவங்க சொல்லிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.